நேத்து நான் ஓட்டு போட்டேனே. நானும் ஓட்டு போட்டேன். நீ ஏன் லெஃப்ட் ஹேண்ட்ல இங்க் வச்சிருக்க? நீ லெஃப்ட் ஹேண்ட் தானே யூஸ் பண்ணுவ. சரி வச்சா என்ன ஆக போகுது? இந்த இங்க் ஹார்ம்ஃபுல்ரா. என்னக்கா சொல்றீங்க? நான் எப்படிக்கா சாப்பிடுறது? என்னடா ஆச்சு, சீரியஸா இருக்கீங்க? நான் நேத்து எனக்கு லெஃப்ட் ஹேண்ட்ல மை வச்சுட்டாங்கடா. பாவி, இதுவரை டாக்ஸிக் கேள்விப்பட்டேன். நீ வேற லெஃப்ட் ஹேண்டர் ஆச்சுடா? உண்மையாண்ணா? தெரியலடா. சரியா? இப்ப என்னண்ணா பண்றது? பேசாம மேம் கிட்ட கேட்கலாம். கேட்கலாமா? கேட்கலாம். மேம் மேம் என்னடா ஆச்சு? ஏன் இப்படி பதறி அடிச்சு ஓடி வர்றீங்க? மேம் இந்த இங்க் ரொம்ப நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னு புரிஞ்சிடுச்சு. அத பத்தி நாங்க சொல்றோம். ஃபர்ஸ்ட் ஜெனரல் எலெக்ஷன் 1950s இந்தியால ஸ்டார்ட் பண்ணாங்க. அதனால நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா லார்ஜ் பாப்புலேஷன், மேனுவல் ஓட்டிங் சிஸ்டம், இதனாலே நிறைய டூப்ளிகேட் ஓட்டிங்ஸ் வர ஆரம்பிச்சுது. இன் 1960s ரிசர்ச்சர்ஸ் அதிகமா ரிசர்ச் பண்ணி ஒரு இங்கை கண்டுபிடிச்சாங்க. அதுதான் இன்டெலிபிள் இங்க். இந்த இங்கை தான் இனி வரைக்கும் நம்ம ஓட்டிங் சிஸ்டம்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இங்க பாத்தீங்கன்னா இந்தியால இருக்க ஒரே ஒரு ஆத்தரைஸ்ட் மேனுஃபேக்சர் தான் மேனுஃபேக்சர் பண்றாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா மைசூர் பெயிண்ட் அண்ட் வார்னிஷ் லிமிடெட். ஸோ இட் இஸ் a water based சொல்யூஷன். அதுல 10 to 25% சில்வர் நைட்ரேட் அப்படின்ற ஒரு காம்பவுண்ட் தான் இருக்கும். அந்த காம்பவுண்ட் பாத்தீங்கன்னா which is highly photosensitive in nature. போட்டோ சென்சிட்டிவ் ஏஜென்ட் அப்படின்னா சன்லைட்ல இருக்க யூவி ரேஸ் பட்டு கலர் வந்து சேஞ்ச் ஆயிடும். ஸோ அதுல இருக்க சில்வர் நைட்ரேட் சில்வர் குளோரைடா மாறிட்டு நம்மளுக்கு டார்க் ப்ரௌன் இல்லாட்டி பிளாக் கலரா சேஞ்ச் ஆயிடும். ஸோ இது வரைக்கும் சொன்ன ரியாக்ஷன்ஸ் எல்லாமே அவுட்டர் லேயர் ஆஃப் தி ஸ்கின், தட் இஸ் ஸ்டாட்டம் கார்னியம் அப்படின்னு சொல்ற ஒரு ஏரியால மட்டும் தான் நடக்கும். இன்டெப்தா அது பெனிட்ரேட் ஆகாது. ஸோ நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம். அது மட்டும் இல்லாம ஸ்கின் ரெஜுனேட் ஆக ஆக செல்ஸ் புதுசா வர அந்த ஸ்டெயினும் போயிடும். அதனால பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் அண்ட் ஃபேக்ட்ஸ் பத்தி நிறைய தெரிஞ்சுக்க இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.